இந்த மேடையை அலங்கரிக்க வருகின்றார் ஆயுஷி ரீகன். ஆயுஷி வாருங்கள். அடுத்த ஒரு குட்டி தேவதை வந்துட்டாங்க, சூப்பரான ஒரு பாவாடை தாவணியோட. சூப்பராக இருக்குது. யார் அது உடுத்து விட்டவங்களுக்கு? அம்மாவா? மேக்கப் லேடிகிட்ட போகலையா? அம்மாவுக்கு வாழ்த்துகள். என்ன சூப்பராக உடுத்துருக்குறாங்க. சரி, கிட்ட வாங்க. என்ன பாடு இன்றைக்கு பாட போகிறீங்க? கொஞ்சம் மைனாக்களே. கொஞ்சம் மைனாக்களே. ஓகே, அதுக்கும் ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்திருக்கிறாங்க. ஒரு குட்டி பாவாடை சட்டை, பாவாடை இது தாவணியோட. சூப்பர், நல்ல ஒரு பாடல். சரி, நீங்கள் பாடுங்க, ஜட்ஜஸிடமிருந்து பிறகு ஃபீட்பேக் கேட்போம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். கொஞ்சம் மைனாக்களே, கொஞ்சம் மைனாக்களே, என் குரல் கேட்டு வந்து கூடுங்கள். கொஞ்சம் மைனாக்களே, கொஞ்சம் மைனாக்களே, என் குரல் கேட்டு வந்து கூடுங்கள். அடியின்றி வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை, இன்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை. நாளை வரும் கனவு அதை நான் இன்னும் பெறும், நான் முட்டுதும் ரோஜா என்றே பூக்கணும். கொஞ்சம் மைனாக்களே, கொஞ்சம் மைனாக்களே, என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். பகலில் ஒரு வெண்ணிலா, பகலில் ஒரு வெண்ணிலா வந்தால் பாவமா, இரவில் ஒரு வானவில் வந்தால் கூட்டமா. பிரி சொல் 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 மனசுக்கு ஜல் ஜல் ஜல், பிரி சொல் 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 மனசுக்கு ஜல் ஜல் ஜல். கொஞ்சம் ஆசை, கொஞ்சம் கனவு, இவை இல்லாமல் வாழ்க்கை. 100 கனவுகள் கண்டாலே 6 கனவுகள் பழிக்காதா? கனவே கை சேருவா. கொஞ்சம் மைனாக்களே, கொஞ்சம் மைனாக்களே, என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். என் பேரைச் சொல்லி குயில்கள் கூவட்டும், எனக்கேத்த மாதிரி பருவம் மாறட்டும். படுதம் தம் தம் மனசுக்குள் தாம் தூம் தூம், படுதம் தம் தம் மனசுக்குள் தாம் தூம் தூம். பூங்காற்றே கொஞ்சம் கிழித்து இந்த முகவேர்வை போக்கிடும். நாளை என்பது கடவுளுக்கு, இன்று என்பது மனிதருக்கு. வாழ்வே வாழ்பவர்க்கு. கொஞ்சம் மைனாக்களே, கொஞ்சம் மைனாக்களே, என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். அடியின்றி வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை,
ஹலோ சரி ரிலாக்ஸாக இருக்கிறீங்களா Yeah. ஓகே குட் நீங்கள் எப்படி பாடுறீங்கன்றதை நாங்கள் ஜட்ஜஸிடம் கேட்போம்மா சரி ஜட்ஜஸ் ஹாய் ஆயுஷி எப்படி இருக்கீங்க? I'm good. How are you? ஐம் குட். ரொம்ப அழகாக இருக்கு உங்கள் ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அந்த பாட்டும் ரொம்ப அழகாக க்யூட்டாக பாடினீங்க. பட் இந்த பாட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த லிட்டில் பிட் ஆஃப் ஹாப்பி ஆட்டிடியூட் கொஞ்சம் மிஸ் ஆகுது, ரைட்? ஸோ அது மட்டும் கொஞ்சம் எனக்கு மிஸ் ஆச்சு, அதுதான் நான் எழுதியிருக்கேன். அண்ட் லேண்டிங் நோட்ஸில் கொஞ்சம் நீங்கள் ஒர்க் பண்ணணும், ஓகேவா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் வேர்ட்ஸை வந்து சில இடத்துல கொஞ்சம் கட் பண்ணணும், ரைட்? ஸோ எஸ்பெஷலி வந்து கொஞ்சம் ஆசை கொஞ்சம் கனவு அதை கட் பண்ணுவாங்க. அதை வந்து யூ ஷுட் நாட் எக்ஸ்டெண்ட் இட், ரைட்? எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது அடுத்த வேர்டில் ஓவர்லேப் ஆகும். ஸோ அந்த பாட்டோட அந்த ஃபீல் போகும். அண்ட் அவர் ஒரு சின்னதாக அழகாக ஒரு 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 கிக் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு வார்த்தையிலையும். ரொம்ப க்யூட்டாக அழகாக அந்த ஆட்டிடியூடோட பாடியிருப்பாங்க இந்த பாட்டு. அண்ட் இது ரொம்ப ஃபேமஸான பாட்டு கூட. அந்த டைமில் ரொம்ப பயங்கர எல்லா ரேடியோஸ்லேயும் இந்த பாட்டு போட்டே இருந்தாங்க. அண்ட் யுவர் சிங்கிங் வாஸ் ஸோ க்யூட், ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் வேர்ட் கிளாரிட்டிலையும் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், ரைட்? ஏன்னா மைக் வந்து ரொம்ப க்ளோஸாக நீங்கள் பிடிச்சிக்கிறீங்க. அப்படி பிடிக்கும் போது உங்கள் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து இனிமேல் உங்களுக்கு அந்த வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து கொஞ்சம் ஓவர்லேப் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த கிளாரிட்டிக்காக கொஞ்சம் மைக்கு தள்ளி வச்சு பிடிச்சி அந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் அழுத்தி ப்ரொனவுன்ஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி மச் மோர் பெட்டர், ரைட்? Okay. மற்றபடி ரொம்ப அழகாக ஸ்ருதியில் ரொம்ப அழகாக தாளமும் அழகாக எடுத்தீங்க. ஃபஸ்ட்டு ஹம்மிங் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அண்ட் இந்த சின்ன இதெல்லாம் நீங்கள் யூ ஹேவ் டு ஒர்க் ஆன். ஓகே, Thank you. ஆல் தி பெஸ்ட். ஹாய் ஆயிஷி, Hi. நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கிறீங்க. கொஞ்சம் ஹாப்பியாக உங்களோட ஃபேஸை காட்டினீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நீங்கள் நல்ல உங்களோட பாட்டு வந்து நல்ல பிச்சோட நல்ல தாளத்தோட வடிவாக பாடினீங்க. நீங்கள் பயப்பட்டு பாடுற அளவுக்கு இந்த பாட்டில் இல்லை, நீங்கள் நல்லா தான் பாடியிருக்கிறீங்க ஓவராலாக. ஸோ இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபேஸை வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் என்ஜாய் பண்ணி எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ ரொம்ப நல்லா பாடினீங்க. உங்களோட வாய்ஸ் வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு. சாதனா சர்க்கம் நினைக்கிறேன் ஒரிஜினல் சாங், ரைட்? ஸோ ட்ரை பண்ணி நீங்கள் அந்தந்த சங்கதிகள் அந்தந்த இடங்களுக்கு கொண்டு வரதுக்கு. மெயினி வந்து ஓவராலாக வந்து பிச்சிங் வந்து பெருசாக எனக்கு இஷ்யூஸ் தெரியலை. ஓவராலாக நீங்கள் பிச்சோட பாடினீங்க. அங்கே எங்கே லைக் வெரி ஃபியூ பிளேசஸ் தான் நான் நோட் பண்ணியிருக்கிறேன். அந்த ஸ்டார்டிங் சரணம் பூங்காற்று அந்த இடங்களில் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது. மற்றபடி ஓவராலாக வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் தான் நான் ஃபீல் பண்ணேன். லைக் நல்லா ஹாப்பியாக பாடுங்க, நல்ல ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய பாட்டு, ரைட்? ஸோ உங்களோட ஃபேஸில் வந்து ஒரு பயம் இருக்க தேவையில்லை, நீங்கள் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக பாடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து அதை கொஞ்சம் கவனிச்சிங்களா இன்னும் நல்லா பாடலாம். ஓகே, ஆல்ரைட், தேங்க்யூ. நன்றி ஆயுஷி, நீங்கள் போயிருக்கலாம். தேங்க்யூ. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிங்கர் ஜூனியர் 2026 சீசன் 5 மெலடி ரவுண்ட். அடுத்ததாக இந்த மேடையை வந்து கலக்க இருக்கின்றார் கவிஷன் ரூபதாசன். அப்பா அவர்கிட்ட கெட்டப்ப நீங்கள் பாருங்க வாராரு. வாங்க கவிஷன், உங்களுக்காக நாங்கள் என்ன எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறோம்னு வராங்க. சூப்பர். என்ன இது கெட்டப்பு? என்ன பாட்டு பாட போகிறீங்க? பழைய சோறு பச்சை மிளகா. சரி, உங்களுக்காக நான் ஒரு சின்ன விஷயம் கொண்டு வரேன். ஓகே, நீங்கள் பாடி டான்ஸ் ஆடி பாடுவீங்களா இன்றைக்கி? வாவ், அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்க போகுது இவருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஓகே,
ஹலோ இங்கே வேறு நீர் போட்ட இந்த இதுக்கு சரத்துக்கும் இந்த ஷர்ட்டுக்கும் நீர் பாடின பாட்டுக்கும் என்ன பொருத்தம்? நீர் என்ன செய்யணும்னா இந்த இப்படி போட்டு டான்ஸ் ஆடணும். சின்ன ஒரு டான்ஸ் ஒரு ஸ்டெப் ஒன்று போடுங்க அப்படி ஸ்டார்ட் த மியூசிக். இப்படி ஆடும் சரி வேட்டி இப்படிலாம் பிடிச்சி பார்க்குறேன் இல்லையா அந்த படத்தில் வேட்டி லுங்கி டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க இப்படி பிடிச்சிட்டு இப்படி ஆடி சின்ன ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டு காடுங்க. ஜட்ஜஸுக்கு மார்க்ஸ்க்கு நிறைய வாங்கலாம். ஆடுவோமா? ஓகே மியூசிக் போட்டால் தானே ஆடுறதுக்கு. போடுங்க சார். இல்லையா சரி அப்படி கொலரை எப்படி தூக்கி விடுங்க இப்படி. அப்பா அம்மா வீட்டை சொல்லி கொடுங்க இப்படி ஒன்று பர்ஃபார்மன்ஸ் பாதி கொடுத்தா நல்லா இருக்கும். இப்படி தள்ளி வாங்க. ஓகே ஜட்ஜஸ் பிள்ளை எப்படி பாடினான்னு சொல்லுங்கள். ஹாய் கவிஷன். Hi. க்யூட்டாக இருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஏஜ்? 6. 6 தானா? அதை கெஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் உங்களுக்கு என்ன வயசாக இருக்கும்னு. செம்ம க்யூட்டாக பண்ணீங்க. அங்கே எங்கே உங்கள் அம்மா உட்காந்துருக்காங்களா? அப்பப்போ அம்மாவை பார்த்து ஒரு க்யூட் ஸ்மைல் வேறு. அப்பாவும் உட்காந்துருக்காங்க. ஓகே ரொம்ப க்யூட்டாக ஸ்மைல் பண்ணி நான் கரெக்டாக பண்ணேன்னா அந்த மாதிரி லுக்கு க்யூட்டாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது பெர்ஃபார்மன்ஸ். அட்டையர் ரொம்ப அழகாக இருக்குது. ஐ திங்க் அந்த படத்தில் ஹீரோ ட்ரெஸ் பண்ணியிருக்க மாதிரி பண்ணியிருக்கீங்க. இந்த பாட்டு நான் அதிகமாக கேட்டதில்லை, ஆனால் இதை நீங்கள் எடுத்து ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணீங்க. தாளம் grip இஸ் வெரி குட் ஃபார் யூ. அண்ட் இந்த வயசுக்கு 6 வயசுக்கு உங்கள் வாய்ஸ் த்ரோ இஸ் வெரி வெரி குட். யார் சஜஸ்ட் பண்ணது இந்த பாட்டு உங்களுக்கு? அம்மா. அம்மாவா? க்யூட்டாக இருக்குது. நல்லா பாடினீங்க இந்த பாட்டை. கொஞ்சம் மைல்டு ஸ்ருதி இஷ்யூஸ் இருக்குது. அது மேபி ஒரு வெரி ஸ்மால் கிட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அது அழகாக சரியாயிடும். ஹை நோட்ஸ்லாம் கூட உங்கள் வயசுக்கு மீறி நீங்கள் அழகாகவே பாடினீங்க. அந்த ஹை நோட்ஸ்லாம் ப்ரொனன்சியேஷன் அழகாக இருந்தது. மாடுலேஷன் லாஸ்ட் சரணம் பாட முடியுமா திருப்பி? ஒரு இடத்துல ரொம்ப அழகாக பாடினீங்க. கடைசி பேராகிராஃப் முறையாக வந்தது. முறையா நீ கிட்டதான் வந்து பேசையில நான் குசையில நுசரையும் கிட்ட கொடுத்தேன் அடி. அது நீங்கள் க்யூட்டாக இருந்தது. கேரியோக்கியோட பாடும்போது அந்த ஆக்சுவல் சிங்கிங் போது ரொம்ப அழகாக பாடினீங்க. இன்னும் க்யூட்டாக இருந்தது. எக்ஸ்ப்ரெசிவாக இருந்தது அந்த இடம். ரொம்ப க்யூட். தேங்க்யூ. ஐ காட் போல்ட் அவுட். ஹாய் கவிஷன், எப்படி இருக்கீங்க? ஹாய், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லவே இல்லையே. ரொம்ப க்யூட்டாக இருந்தது உங்கள் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் உங்கள் ட்ரெஸ். பார்த்தீங்களா மைக் கூட டான்ஸ் ஆடுது. ஸோ ரொம்ப அழகாக பாடினீங்க. அண்ட் உங்கள் ஏஜுக்கு இந்த பாட்டு இஸ் ரியலி டூ ஹை. ரொம்ப அழகாக பாடினீங்க அண்ட் ஹை பிச்செலாம் அழகாக போச்சு உங்களுக்கு. அண்ட் லெட்ஸ் see how it goes. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ. வெல்கம். ஓகே ஜட்ஜஸ், இந்த பாடலில் வந்த வரிகள் அவருக்கு விளங்குதோ இல்லையோ எனக்கு தெரியும். ஆனால் அவர் என்னப்படி தான் அந்த பாட்டு பாடியிருக்கிறார், அது மட்டும் நிச்சயம். அவருக்கு அது விளங்கிச்சோ தெரியாது, ஆனால் நல்லா மெமரைஸ் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா கொடுத்துருக்குறார். இந்த ஒரு சின்ன ஒரு இதில் இவ்வளவு பெரிய இதா. ஓகே, குட் ஜாப். ஓடி போய் நீங்கள் இருங்கோ. தேங்க்யூ, நன்றி. ஸோ இப்படித்தான் சின்ன சின்ன சந்தோஷங்கள் எங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த க்யூட்னஸ் அதை பார்க்கும்போதே நாங்கள் எல்லாத்தையும் மறந்து வேறு உலகத்துக்கு போயிடுவோம். அவங்களோட கதைகள் பேச்சுகள் எல்லாத்தையும் ரசித்து நாங்கள் வேறு உலகத்துக்கே போயிடுவோம். சரி, அந்த வகையில் அடுத்ததாக இந்த மேடையை அலங்கரிக்க வருகின்றார் ரியா சாம்ராஜ். ரியா, எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். சரி, இப்படி ஒரு கேஷுவலாக ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டுன்னு வந்திருக்கிறீங்க. நார்மலாக பக்கத்து விட்டு பொண்ணுன்னு சொல்லுவாங்க, அப்படி வந்திருக்கிறீங்க. சரி, என்ன பாட்டு இன்றைக்கி தர போகிறீங்க? கண்ணன் வந்து பாடுகின்றான். ஓ, கண்ணன் வந்து பாடுகின்றான். நல்ல ஒரு பழைய பாடல். பழைய பாடல் இல்லை, ஒரு இடைக்கால ஒரு பாடல். நல்ல ஒரு பாடல். ராதிகா அம்மா பாடின அவங்களுக்கு தான் இந்த பாட்டு. ஸோ நல்ல ஒரு பாடலை பாட வந்திருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. பிள்ளைகள் எல்லாருமே அந்த காலத்து பாடலை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அருமையான பாடல்களை செலக்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ ரியா சாம்ராஜ் ஒரு அழகான பாடல். All the best. Okay? Thank you. கண்ணன் வந்து பாடுகின்றான் காலமெல்லாம், கண்ணில் என்ன கோபம் என்றான் காதல் சொன்னான்.
காதல் சொன்னான். காற்றில் குழலோசை பேசும் பூமேடை மேலே கண்ணன் வந்து பாடுகின்றான் காலமெல்லாம். கண்ணில் என்ன கோபம் என்றான் காதல் சொன்னான். கீதங்கள் சிந்தும் கண்கள் மூடுதே, பாதங்கள் வண்ண பண்கள் பாடுதே. மோகங்கள் என்னும் கண்ணன் தேரிலே ராகங்கள் இன்ப கல்லில் ஊறுதே. காதல் என்னும் ஓ, காதல் என்னும் கூட்டுக்குள்ளே ஆசைக்குயில் கொஞ்சதம்மா. இவள் வண்ணம் கூடி சின்னம் தேடி மின்னும் கூடி கண்ணம் கூட சந்தம் பாடி சொந்தம் தேடி சொர்க்கங்கள் மலர்ந்ததோ. கண்ணன் வந்து பாடுகின்றான் காலமெல்லாம். கண்ணில் என்ன கோபம் என்றான் காதல் சொன்னான். காற்று குழலோசை பேசும் பூமேடை மேலே கண்ணன் வந்து பாடுகின்றான் காலமெல்லாம். கண்ணில் என்ன கோபம் என்றான் காதல் சொன்னான். வானத்தில் செல்ல கண்ணன் பாடுவான், கானத்தில் சின்ன பெண்ணும் ஆடுவாள். ஆயர்கள் மத்து சத்தம் போலவே ஆனந்த முத்தம் சிந்தும் நேரமே மலை நிலா. மலை நிலா பூத்ததம்மா, மௌன மொழி சொல்லுதம்மா. ஒரு அந்தை பூவில் சிந்தும் தேனை வந்து பேசும் தென்றல் வீசும். கண்ணன் பாட கண்கள் மூட கண்ணங்கள் சிவந்ததோ. கண்ணன் வந்து பாடுகின்றான் காலமெல்லாம். கண்ணில் என்ன கோபம் என்றான் காதல் சொன்னான். காற்று குழலோசை பேசும் பூமேடை மேலே கண்ணன் வந்து பாடுகின்றான் காலமெல்லாம். கண்ணில் என்ன கோபம் என்றான் காதல் சொன்னான். அந்த பாட்டில் கூட ராதிகா அம்மா அப்படி ஸ்டேஜில் இருந்து தான் பாடுவாங்க. அவங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, இப்படி தான் ஆடுவாங்க. இப்படியே நீங்களும் செய்திருக்கலாம். அங்கே போய் இங்கே வந்துட்டீங்கன்னா ஜட்ஜஸ் கொஞ்சம் கூட மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படியே கிட்டத்தட்ட அதே மாதிரி ட்ரெஸ்ஸும் போட்டிருக்கிறாங்க. ஜட்ஜஸ் நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை. ஹைரி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் ராதிகா மாதிரி தான் இருக்கீங்க. நான் நினைக்கிறேன் அந்த உன் தலையே ஆட்டினது தான் அந்த டான்ஸ்ன்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்லை அது பர்பஸாக பண்ணீங்களா இல்லை உங்களுக்கு ஹேர் வந்து டிஸ்டர்பிங்காக இருந்ததா? ஹேர் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. நான் நினச்சேன் நீங்கள் ஒவ்வொரு கரெக்டாக ரெண்டு லைனுக்கு ஒரு வாட்டி பண்ணாங்களா, நான் அதோ டான்ஸ் மூவோன்னு நினச்சேன். ரொம்ப நல்லா இருந்தது பாட்டு. உங்கள் வாய்ஸுக்கு ஏற்ற பாட்டு, நல்ல சாங் செலெக்ஷன், இட்ஸ் ரியலி குட். ஆனால் அந்த லேண்டிங் நோட்ஸ்லாம் இன்னுமே கொஞ்சம் சாஃப்டாக ஹஸ்கியாக பாடிடலாம், ரைட்? அது வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. அது எல்லாமே ரொம்ப ஹார்ட் த்ரோவாக இருந்தது. ஸோ அது ரொம்ப சாஃப்டாக பாடியிருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸ்ருதி வைஸ் தாளம் வைஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஓவரால் ரியலி குட் பர்ஃபார்மன்ஸ். பட் இன்னுமே வந்து நிறையா எதிர்பார்க்குறோம், ரைட்? ஸோ காம்படிஷன் போக போக இட் வில் பி கெட்டிங் ஸோ டஃப். ஸோ இன்னுமே பெஸ்ட் அவுட் ஆஃப் த இது நாங்கள் பார்க்குறோம். ஸோ இன்னுமே கொஞ்சம் எஃபர்ட் இன்னும் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, மற்றபடி ஸோ குட், நைஸ் ட்ரை, ஆல் தி பெஸ்ட். ஹாய் ரியா. ஹாய். பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ், நல்ல வாய்ஸ், அழகான வாய்ஸ் அண்ட் கிரேட் சாங் செலெக்ஷன். என்னோட ஃபேவரட் சாங் இது. அண்ட் நீங்கள் அழகாக அட்டாயரும் வந்து ஆல்மோஸ்ட் அதை மேட்ச் பண்ணி
ஹேர் ஸ்டைல் கூட கொஞ்சம் கொஞ்சம் ராதிகாவோட மேட்ச் பண்ணி இட்ஸ் வெரி க்யூட். ஒரே ஒரு கொஸ்டின் எனக்கு, கேரியோகே ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணீங்களா? ஆமாம். அது பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பாட்டோட அழகே அந்த பெப்பினஸோட நிறைய வேரியேஷன்ஸ் ஆஃப் சங்கதீஸ் இருக்குது. அதை நீங்கள் அந்த பெப்பினஸோட எப்படி கொண்டு வரீங்கன்றது தான் இட் மேட்டர்ஸ் அ லாட். ஸோ அதனால இங்கே அங்கே கொஞ்சம் ஃப்ளாட்டாக சவுண்ட் ஆச்சு, பிகாஸ் இட்ஸ் வெரி ஸ்லோ. ஸோ அதோட ஆக்சுவல் ஸ்பீடில் பாடுறதுக்கு கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை பண்ணி ஒரிஜினல் சங்கதி எல்லாமே நீங்கள் அதில் அப்ளை பண்ணணும். ஓகே, அப்போது இன்னும் அழகாக இருக்கும். அதில் நிறைய வேரியேஷன்ஸ் ஆஃப் சங்கதி பண்ணியிருப்பாங்க. கண்ணன் வந்து பாடுகிறான், அது முடிக்கிறது ஒரு இடத்துல வேறு மாதிரி இருக்கும். பேசும் பூ மேடை மேலே அங்கே இருக்கும். அது மாதிரி நீங்கள் அந்த மாலை நிலா ஸ்ட்ரெச் பண்ணிங்கல்ல, அதை பிரேக் பண்ணி பாடுறீங்க. அது பிரேக் பண்ணாமல் அந்த இடத்துல அந்த ஓ வராது. மாலை நிலா அந்த மெதுவாக ஃபேட் ஆகணும் அந்த இடத்துல. அப்போ தான் அது இன்னும் அழகாக இருக்கும். ஓகே, ஸோ டோன்ட் ரெடியூஸ் அ கேரியோகே ஸ்பீட். தட்ஸ் ஒன் டிப் ஃபார் யூ. மற்றபடி அழகாக இருந்தது. குட் ஜாப். தேங்க்யூ. நன்றி நன்றி ஜட்ஜஸ். சரி ரியா, பாடி முடிச்சாச்சு, நாங்கள் போய் இருக்கலாம். மீண்டும் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ. அடுத்ததாக நாங்கள் மேடைக்கு அழைக்க இருப்பவர் அன்விதா அகல்யன். வணக்கம் அன்விதா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்ல சோமா இருக்கேன். அப்படியே நீல மயில் மாதிரி வந்திருக்கிறீங்க. மயில் டான்ஸ் ஒன்று போடுவோமா? சரி, நீங்கள் எப்போவுமே ஆடி ஆடி தான் ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் போட்டு தான் பாடுவீங்க. சரி, இன்றைக்கி என்ன பாட்டு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம்? குழலூதும் கண்ணனுக்கு. குழலூதும் கண்ணனுக்கு. ஓகே, குழல் அங்கே, கண்ணன் அங்கே. குழல் எல்லாமே உங்களோட குரலில் தான் பெறப்போகுது. சரி அம்மா, ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, குட். குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்கு குக்கு குக்கு. குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்கு குக்கு குக்கு. என் குரலோடு மச்சானுங்க குரலோச போட்டி போடுதா? இலையோட பூவும் தலையாட்டும் பாரு, இலையோட பூவும் காயும் தலையாட்டும் பாரு பாரு. குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்கு குக்கு குக்கு. மழை காத்து வீசுற போது மல்லிகை பூ பாடாதா? மழை மேகம் கூடுற போது வண்ணமயில் ஆடாதா? மழை காத்து வீசுற போது மல்லிகை பூ பாடாதா? மழை மேகம் கூடுற போது வண்ணமயில் ஆடாதா? என் மேனி தேனரும்பு, என் பாட்டு பூங்கரும்பு. மச்சானா மெட்டெடுப்பேன், உன்னைத்தான் கட்டி வைப்பேன். சுகமாக தாளம் தட்டி பாடட்டுமா? உனக்காச்சு எனக்காச்சு சரி ஜோடி நாமாச்சு கீழையா? குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்கு குக்கு குக்கு. என் குரலோடு மச்சானுங்க குழலோச போட்டி போடுதா?
உசுப்புறதா கற்கண்டு சக்கரை எல்லாம் இப்பத்தான் கசக்கிறதா கண்ணா உன் வாலிப நெஞ்சு என் பாட்டு உசுப்புறதா கற்கண்டு சக்கரை எல்லாம் இப்பத்தான் கசக்கிறதா வந்தாச்சு சித்திரதா போயாச்சு நித்திரதா பூவான பொண்ணுக்குத்தான் ராவானா வேதனைதான் மெதுவாக தூது சொல்லி பாடட்டுமா விளக்கேத்தும் பொழுதான இள நெஞ்சும் படும் பாடு கீழையா கிழோதும் கண்ணெனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு 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 என் குரலோடு மச்சானுங்க குரலோச போட்டி போடுதா இலையோடு பூவும் தலையாட்டும் பாரு இலையோடு பூவும் காயும் தலையாட்டும் பாரு பாரு குழலூதும் கண்ணெனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு 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 ஓகே அன்விதா பாடி முடிச்சாச்சு நாங்கள் ஜட்ஜஸிடம் இருந்து ஃபீட்பேக் வைப்போம். ஓகே ஹாய் அன்விதா, எப்படி இருக்கீங்க? ஹாய், நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் செலக்டிங் சாங். ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அண்ட் இதில் வந்து நல்லா பாடினீங்க. பட் அந்த குக்கு வந்து லாஸ்ட் குக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கணும். அது எல்லாமே ரொம்ப இழுத்தோன்னா அது வந்து ஒரே மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அப்படியே ஒரே மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதை கொஞ்சம் பார்க்கணும். மற்றபடி அழகாக கொஞ்சம் டைனமிக்ஸ் யூஸ் பண்ணீங்க. பட் இன்னுமே கொஞ்சம் டைனமிக்ஸ் வரலாம். ஓகே. அந்த எஸ்பெஷலி இந்த செகண்ட் எல்லா சரணத்துலேயும் தானானா தானனா தானானா தானனா அவ்வளோதான். அதில் எக்ஸ்ட்ரா ஒரு நோட் போடுறதுனால உங்களுக்கு அங்கே ப்ரீதிங் ப்ராப்ளம் வருது. அது அடுத்த இதில் ஓவர்லேப் ஆகுது. ஸோ அது இல்லாமல் எவ்வளோ அந்த எங்கே இம்ப்ரவைஸ் பண்ண முடியுமோ அங்கே நீங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணலாம். எங்கே வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்காங்களோ அங்கே எதுவும் பண்ண முடியாத நேரத்தில் அந்த ஒரிஜினலில் அடாப்ட் பண்ணுறது தான் கரெக்டு. ஓகேவா? அப்போ தான் ஈஸியாக இருக்கும், ப்ரெசன்டேஷனும் நல்லாயிருக்கும். ஸோ மற்றபடி நான் எதுவுமே எழுதலை, மற்றபடி எல்லாமே குட். அண்டு ஃபஸ்ட்டு சரணத்தில் தான் கொஞ்சம் ஸ்ருதி போச்சு. இந்த ஹை பிச் போயிட்டு அது அடுத்தது எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்ருதி போச்சு. அண்ட் மற்றபடி தாளம் ஓகே. அண்டு அந்த செகண்ட் சரணமில் கொஞ்சம் நீங்கள் பிடிச்சிட்டிங்க. பட் ஆனால் அந்த மேலே போகிறது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு நோட் இழுத்ததுனால இட் வாஸ் லிட்டில் பிட் டைட். பட் மற்றபடி யூ மேனேஜ்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஹாய் அன்விதா. ஹாய். என்ன ஏஜ் உங்களுக்கு? 10. வெரி குட். நல்ல மெச்சூர்ட் சிங்கிங் ஃபார் திஸ் ஏஜ். இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்கள் பாவாடையை வச்சு நீங்கள் சரணம் முதல்ல க்யூட்டாக டான்ஸ் ஆடினீங்க, அழகாக இருந்தது. தட்ஸ் அ குட் ட்ரை தட் யூ டிட். ரொம்ப நல்ல ப்ரொனவுன்சியேஷன். இந்த பாட்டுக்கு தேவையான ழா லா எல்லாமே கரெக்டாக இருந்தது. வாய்ஸும் ரொம்ப அழகான வாய்ஸ். ஸோ தாளம் கண்ட்ரோல் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ராம் சொன்னது தான், எந்த இடத்துல கட் பண்ணி பாடணும், என்மேனி அந்த லைன்லாம் நீங்கள் வந்து ரொம்ப இழுத்துட்டு போகிறதுனால சஸ்டைனிங் தேவையில்லை. சில இடத்துல வந்து ஒரு மைல்டு சைலன்ஸ் இருக்கும் போது அந்த சாங்கோட அழகு இன்னும் ஜாஸ்தியாகும். ஸோ இன்னும் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அந்த மைல்டு சைலன்ஸ் எங்கே கட் பண்ணணும், மூச்சு எங்கே விட்டு எடுக்கணும், அதெல்லாம் நல்லா தெரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டட் லிசனிங் அண்ட் ப்ராக்டிஸ் வில் ஹெல்ப் யூ இம்ப்ரூவ் மோர். லாஸ்ட் சரணமில் வந்து கற்கண்டு சர்க்கரை அந்த லைன் வந்து பாட முடியுமா திருப்பி? அதில் எமோஷன்ஸ் அழகாக இருந்தது. கண்ணா உன் வாலிப நெஞ்சு என் பாட்டு உசுப்புறதா கற்கண்டு சர்க்கரை எல்லாம் எப்பத்தான் கசக்கிறதா. அழகாக இருந்தது அந்த கற்கண்டு சர்க்கரை அந்த லைன் க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறமா பாடின லைனில் தான் நெக்ஸ்ட் லைன் பாடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சஸ்டைன் பண்ணனால முடிக்கும்போது கொஞ்சம் ப்ரீத்திங் கண்ட்ரோல் போன மாதிரி இருந்தது. ஸோ அது மாத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். சில இடத்துல லேண்டிங் நோட்ஸ் grip நல்லா இருக்குது, சில இடத்துல அது மிஸ் ஆகுது பிகாஸ் ஆஃப் ப்ரீத்திங். ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணால் எல்லாம் சரியாயிடும். ஓகே, கீப் ப்ராக்டிஸிங். குட் ஜாப், லவ்லி வாய்ஸ். தேங்க்யூ. ஓகே அன்விதா, நாங்கள் ஃபீட்பேக் கேட்டாச்சு. ஹாப்பி? ஓகே, குட். நல்ல ஹாப்பி? ஐ எம் ஹாப்பி. ஓகே, போயிட்டு வாங்க. நன்றி.